என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ரெண்டு பாட்டுக்கும் நம்மளோட லோக்கல் பாலிடிக்ஸ்ல நான் கரெக்டா இருக்குன்னு சொல்லலாங்க. சரிங்களா? மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொழி அரசியல் பண்றது, இனத்தை வச்சு அரசியல் பண்றது, சரிங்களா, மதத்தை வச்சு அரசியல் பண்றது, இந்த வெங்காயத்தெல்லாம் பண்றது எல்லாமே எல்லா மக்களுக்குமே நல்லாவே தெரியும். தெரியாமலாம் இல்ல, தெரியாமையா 1500 ஜாதி மேட்ரிமோனி சைட்ஸ் இருக்கீங்க. இந்த இடத்துலயே இருக்கிறதுனாலதான் இங்க மத்த ஊருக்காரன் வந்து இங்க உட்காந்து நல்லா ஜாலியா இருக்கான். அந்த இனத்தோட வேற அழிக்கணும், அந்த இனத்தோட வேற அழிச்சிட்டு அங்க அந்த ஆட்சி அதிகாரம் பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஒரு பக்கம் மொழியை வச்சே ஓட்டுறானுங்க. 10 வருஷம் ஓட்டியாச்சு எல்லாருமே. இப்ப புதுசா யாராவது வந்தா அப்படின்னா அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மக்களுக்கு அந்த அரசியல் மேல நம்பிக்கை வர போறது இல்ல. யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வெளியே தான் போக பாக்குறான். இதை விட்டு ஒண்ணு உள்ளார வந்து பேசு, கமெண்ட் போடுறது, ஷேர் பண்றது, போஸ்ட் போடுறது, இதனால மட்டும் ஒன்னும் ஆக போறது இல்லை. இன்க்ளூடிங் இதுல நானும் இருக்கேன், என்னையும் சேர்த்தே சொல்றேன். நம்ம ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து களத்துல இறங்கி செஞ்சா மட்டும்தான் சரியாகுங்க.